முதல்ல நீ இத கீழே போடு. போடு பார்வதி. ஐயோ என்ன அண்ணி நீங்க அந்த பணத்தை போய் கேக்குறீங்க? பார்வதி முதல்ல பதட்டப்படாத. இங்க பாரு, அந்த பணத்தை உன் மாமா லிங்கத்துக்கிட்ட கொடுத்தோம்னா அவர் சீனு கிட்ட கொண்டு போய் கொடுப்பாரு. சீனு அந்த மாயா கிட்ட கொடுத்து அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவான். அப்புறமா நம்ம 2 பேருமா சேர்ந்து சாருவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். உன் அக்கா பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி அவளோட வாழ்க்கை கிடைக்கும்ல. ஐயோ அண்ணி அதெல்லாம் சரிதான். ஆனா அந்த குத்தக பணத்தை கொடுத்துட்டா அப்புறம் மாமா அந்த பணத்தை கேட்கும் போது நான் என்ன செய்யறது? அதுவும் இல்லாம என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான், என்ன அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாரு. ஷோ, அதெல்லாம் வெளியே தெரிஞ்சாதானே பார்வதி. இங்க பாரு, நீ யாருக்கும் தெரியாம பணத்தை கொடு. அந்த மாயாவை வீட்டை விட்டு விரட்டினதுக்கு அப்புறமா சீனு கிட்ட சொல்லி எப்படியாவது அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துறேன். ஐயோ அண்ணி, இத கேட்கும் போது ரொம்ப படபடன்னு வருது. இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல. 40 லட்சம் ரூபாய் அண்ணி. வெளியே தெரிஞ்சது அவ்வளவுதான், என் வாழ்க்கையே போயிடும். அதுக்கப்புறம் என் புருஷன் என்ன சேர்த்துக்கவே மாட்டாரு. பார்வதி, ரொம்ப எல்லாம் யோசிக்காத. உன்னோட நல்லதுக்காகவும் தான் சொல்றேன். இந்த வீட்டுக்கு மட்டும் சாரு மருமகளா வந்தா அவ உனக்கு ஆதரவா இருப்பா. இப்ப எப்படி அன்னைக்கு இந்த மாயா எல்லா விதத்திலயும் ஆதரவா இருக்காளோ அதே மாதிரி உன் அக்கா பொண்ணு உன் கூட இருப்பா. இந்த வீட்டோட அதிகாரம் மொத்தமா உன் கைக்கு வந்துரும். யோசிச்சு பாரு. சரிங்க அண்ணி. சீக்கிரம் எடு. எடு பார்வதி. பார்வதி, பார்வதி, வாங்குங்க. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். இந்தா, நம்ம முருகேசன் குழந்தைக்கு காது குத்து விசேஷம் வச்சிருந்தாங்க, அங்க போயிருந்தேன். அங்கதான் இதை கொடுத்தாங்க. சரியா? ஆமா, ஏன் பார்வதி, என்ன மூஞ்சில இப்படி வேர்த்து இருக்கு? அது வீடுல கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேனா, அதான். ஆமாமா, என்னைக்கு அவ பாக்க அப்படித்தானே இருக்கா. நான் வரக்கா. நல்ல வேலை அவன் போயிட்டான். நீ பணத்தை எடு. நான் யாராவது வராங்களான்னு வெளியே போய் பாக்குறேன். என்னங்க உடனே வர சொன்னீங்க? என்ன விஷயம்? நான் சொல்லிருந்தேன்ல, சீனு கிட்ட நீங்க இந்த 40 லட்சத்தை கொடுத்தா மாயாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு சொல்லி. அதுதான் என்னால நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. திரும்ப பணம் கேட்டா நான் எங்க போவேன்? ஐயோ, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இந்தாங்க, இத முதல்ல வாங்கிக்கோங்க. என்னது இது? வாங்கி பாருங்க. ஏங்க, என்னங்க இவ்வளவு பணம்? 40 லட்சம் இருக்கு. ஒரு நிமிஷம் எனக்கு தலையே சுத்திடுச்சுங்க. இவ்வளவு பணத்தை எப்படி ரெடி பண்ணீங்க? ஏங்க, ரொம்ப போராடி ஏற்பாடு பண்ணிருக்கேன். கடன் வாங்குனீங்களா? ஏங்க, வட்டி எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுமாங்க. 40 லட்சம் யாருங்க எனக்கு கடன் கொடுக்க போறா? அப்புறம் எப்படி இவ்வளவு பெரட்டுனீங்க? அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். நீங்க இத சீனு கிட்ட கொண்டு போய் கொடுங்க. அவன் கடையில தான் இருப்பான். நீங்களா குடுக்கற மாதிரி கொடுத்து சாரு தான் சீனுக்காக கொடுக்க சொன்னான்னு சொல்லி சாருவை பத்தி நல்லதா 4 வார்த்தை சொல்லுங்க. அப்பதான் சீனுக்கு சாரு மேல நல்ல அபிப்பிராயம் வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவன் மனசை நானே மாத்திடுறேன். மத்ததெல்லாமே தானா நடக்கும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. என் பொண்ணுக்காக நீங்க இவ்வளவு பண்றீங்க. சாரு தான் என் வீட்டு மருமகளா வரணும். அதுதாங்க எனக்கு சந்தோஷம். அந்த மாயாவை நாளைக்கே வீட்டை விட்டு விரட்டி அனுப்பிடுறேன். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அவளை வீட்டை விட்டு அனுப்புறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் போய் மாப்பிள்ளைய கடையில பாக்கிறேன். சரிங்க, போங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. மாப்பிள்ள, வீட்டுல நடந்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அந்த மாயா உங்ககிட்ட 40 லட்சம் கேட்டாலாமே. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவளைதான் கட்டிக்குவேன்னு ஒத்த காலம் நின்று கட்டிக்கிட்டீங்கல்ல. இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. நடந்த சம்பவத்தெல்லாம் கேட்டு சாரு ரொம்பவும் ஃபீல் பண்ற மாப்பிள்ள. என்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? அவரு ரொம்பவும் கஷ்டப்படுறாருப்பா.
ஆனா நான் மட்டும் அவரை கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா பாத்துக்குவேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறா. இங்க பாருங்க, முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு, வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. மாப்பிள, நீங்க நேரா விஷயத்துக்கே வரீங்க. சரி, உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதை பார்த்துட்டு நான் எப்படி மாப்பிள சும்மா இருக்க முடியும்? அதான் இதை கொடுக்கலான்னு வந்தேன். என்னது இது? 40 லட்ச ரூபா பணம் மாப்பிள. எதுக்கு? என்ன மாப்பிள, 40 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து அவ வீட்டை விட்டு போயிடுன்னு சொன்னாலாமே. இந்த பணத்தை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்து அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருங்க. அதுதானே உங்களுக்கு கௌரவமா இருக்கும். நான் உங்ககிட்ட பணம் கேட்கவே இல்லையே. என்ன மாப்பிள, நீங்க கேட்டுதான் நான் கொடுக்கணுமா? உங்களுக்கு ஒரு கஷ்டம் நான் கேள்விப்பட்டா அதை கேட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதுதான் இந்த பணத்தை கொண்டு வந்தேன். தயவு செஞ்சு வாங்கிக்கங்க. இந்த பணத்தை அவகிட்ட கொடுத்துட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருங்க. இல்லைங்க, எனக்கு வேண்டாம். நான் ஒரு உரிமையில தானே கொடுக்குறேன். நான் கொடுத்து நீங்க வாங்கிக்கிட்டா என்ன ஆயிடும்? இங்க பாருங்க, இது எங்க குடும்ப பிரச்சனை. அதை நாங்க பாத்துக்கிறோம். மாயா அவ அம்மாவோட பணத்தை என்கிட்ட கொடுத்தா. நான் இந்த கடையில உடைச்சு என் சொந்த காசை அவளுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன நீங்க உங்க குடும்பம் எங்க குடும்பம்னு பிரிச்சு பேசுறீங்க? நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே மாப்பிள. தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. இந்த பணத்தை நான் வாங்கிட்டு போய் கொடுத்தாலும் அது எனக்கு கௌரவமா இருக்காது. அவகிட்ட காசு வாங்கி இந்த கடையை வச்சதால தான் இப்ப நான் அவளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இதுக்கு மேலேயே நான் யாருக்கும் கடனாளியாக விரும்பல. என்ன மாப்பிள நீங்க, நான் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி கூட நீங்க கேட்கவே மாட்டேன்றீங்க. எனக்கு வேண்டாம் தான் நான் சொல்றேன்ல. போங்க இங்க இருந்து ஃபர்ஸ்ட். சரிங்க மாப்பிள, நீங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு தான் நான் பணத்தை கொண்டு வந்தேன். நான் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி வேண்டாம் வேண்டாங்கிறீங்க. நான் வரேன்.